வெல்கம் டு அன்புடன் ஜோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குளிர்கால உணவு சளிக்கஞ்சி. நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கை பச்சரிசி ஊற வச்சிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கை உளுத்தம்பருப்பும் ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டும் நல்லா அரை மணி நேரம் ஊறணும். இது ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம 2 சித்திரத்தை போட்டு இடிச்சுக்கலாம். மிக்சியில் போட்டால் பிளேடு போயிடும். இடிச்சிட்டு கூட நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். கொஞ்சம் சுக்கும் அது கூட போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் ஜாதிக்காய் போடுறேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு கப் பனங்கற்கண்டு. நம்ம அரிசி ஊறுறதுக்குள்ள பனங்கற்கண்டை போட்டு காய்ச்சிக்கலாம். ஏன்னா டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதனால காய்ச்சி வடிகட்டிக்கலாம். அது காஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம சுக்கு இதெல்லாம் சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ அரிசியை கழுவி நைஸா அரைச்சுக்கலாம். நான் கொஞ்சமா போட்டனால மிக்சியில போட்டேன். நீங்க நிறைய போடுற மாதிரி தான் கிரைண்டர்ல போடுங்க, இதுவே நிறைய வரும். இப்போ பனங்கற்கண்டு ரெடி ஆயிடுச்சு. அதை எந்த பாத்திரத்துல கஞ்சி காய்ச்சறோமோ அதுல வடிகட்டி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சு வச்சிருக்க அரிசி உளுந்தம்பருப்பு மாவு போட்டு கட்டி சேராம கிளறணும். அரிசி உளுந்தம்பருப்பு நல்லா நைஸா அரைச்சிருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துரும். இது பாத்தீங்கன்னா நம்ம குளிர்காலத்துல வரக்கூடிய நெஞ்சு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கிளறிட்டு நம்ம சுக்கு சித்திரத்தை ஆட் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டு நமக்கு இனிப்பு பத்தல அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். கஞ்சி ரெடி. பாருங்க, சளிக்கஞ்சி இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வச்சு குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.